அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமானான் வெற்றி நடை போடுகிறது. தனியார் வானிலை ஆர்வலர் சஞ்சய் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார். காலை 10 மணி வரை பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும்னு வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தது. தொடர்ந்து எந்தெந்த பகுதிகளில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது? உங்களுடைய தகவல்களை பதிவு பண்ணலாம் சார். வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகளில் நீடித்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி இருக்கு. லோ பிரஷரா ஃபார்ம் ஆயிருக்கு. வானிலை ஆய்வு மையமும் அதிகாரப்பூர்வ அறிக்கை தாழ்வு பகுதியாக உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இப்ப இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அதே போல அரபிக்கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய வெல்மார்க்டு லோ பிரஷர், இந்த இருவேறு நிகழ்வும் அரபிக்கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய வெல்மார்க்டு லோ பிரஷர் வலுவான வடகிழக்கு திசை காற்றை கடலோர மாவட்டங்கள் வழியாகவும், அதே போல இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நீடிக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஈரப்பதம் நிறைந்த கிழக்கு திசை காற்றை கடலோர மாவட்டம் வழியாக தற்போது ஈர்க்கிறது. இதனாலதான் பார்த்திருப்பீங்க, டெல்டா மாவட்டங்கள் பகுதியா இருக்கட்டும், நாகப்பட்டினம் மாவட்டத்துல அதிக மழை பதிவாயிருக்கு. 29 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு தகட்டூர் பகுதியில. அதே போல ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் தொடர்ந்து தூறல் மழை, திருச்சி, அதே மாதிரி அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் தொடர்ந்து தூறல் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் வடக்கு திசை நோக்கி நகரும் என்பதால சென்னை முதல் டெல்டா மாவட்டம், இந்த இடைப்பட்ட தென் கடலோர மாவட்டம் இடைப்பட்ட இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பா நாகப்பட்டினம், வேதாரண்யம் அந்த கடலோர பகுதிகள், திருவாரூர் கடலோர பகுதிகள், ராமநாதபுரம் கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை இந்த கடலோர பகுதிகள்ல ஒரு சில இடங்கள்ல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த பகுதி, மயிலாடுதுறை இந்த பகுதிகள் எல்லாம் தொடர்ந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம். மேற்கு மாவட்டங்கள் பகுதி, நீலகிரி, அதே மாதிரி கோவை, சேலம் இந்த மாவட்டங்கள் பகுதி, கரூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து விட்டு அவ்வப்போது தூறல் மழையுடன் கூடிய கனமழையாகவும் இருக்கும். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் வயசன் காலமானான் வெற்றி நடை போடுகிறது.